நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி அவருடைய பயோகிராஃபி எல்லாம் தம்ப வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, டான்ஸ் ஜோடி டான்ஸ் பஞ்சமியை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்கள பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. டான்ஸ் ஜோடி டான்ஸ் சீசன் 3 பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வர ஒவ்வொரு போட்டியாளர்களுமே ரொம்ப சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அந்த வகையில் பஞ்சமி அப்படின்ற ஒரு நபர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே டான்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களுடைய வயசுக்கும் அவங்களுடைய திறமைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அங்கீகாரம் கொடுக்குற ஒரு மேடை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க திருமணத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 10 வருட திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் தான் அவங்களுடைய கணவருக்காக இவங்க இப்போ ஆட வந்திருக்காங்க. சின்ன வயசுல என்னதான் இவங்களுக்குள்ள ஒரு கனவுகள் இருந்தாலும் அந்த கனவை இப்போ நிறைவேற்றுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கணவர் தான். அதனாலதான் என்னவோ இவங்க பேசும்போது எல்லா இடத்துலையுமே அவங்களுடைய கணவரை பத்தி பேசாம இருக்க மாட்டாங்க. எல்லாமே என்னுடைய கணவர் தான் அப்படின்னு சொல்றவங்க தான் இவங்க. ஸோ பஞ்சமி கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல கச்சராயபாளையம் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல தான் பிறந்திருக்காங்க, வளர்ந்துருக்காங்க. அங்க ஒரு குடிசை வீட்டுல தான் இவங்க வாழ்ந்துட்டு வராங்களாம். குதிரை சந்தி கிராமம் அப்படின்றதுல தான் இவங்க திருமணம் பண்ணிட்டு போயிருக்காங்க. 15 வயசுலயே திருமணம் பண்ணிட்டு போயிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு 25 வயசு ஆகுது. இவங்களுடைய அம்மா பாத்தீங்கன்னா தனியா தான் இவங்கள வளர்த்துருக்காங்க. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லப்படுது. அண்ட் இவங்களுடைய அம்மா பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் படிக்க வச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு தம்பியும் இருக்காரு. அண்ட் இவங்களுடைய அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டு படிக்க வச்சதுனால படிப்போட அருமை என்னன்னு இவங்களுக்கு தெரியும். இவங்களையும் டான்ஸையும் பிரிக்க முடியல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா பிறக்கும் போதே ஒரு நடன கலைஞியா தான் பிறந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு டான்ஸ்னா பைத்தியமாங்க. இந்த விஷயம் போக போக தான் இவங்களுக்குள்ள வந்திருக்கு. அதாவது போக போக இவங்களுக்குள்ள தெரிய வந்திருக்குன்னு சொல்லலாம். நிறைய இடங்கள்ல பாடல்கள் போடும் போது ஆட்டோமேட்டிக்கா இவங்களுடைய கைகளும் கால்களும் ஆடுமா. அது காடு வேலையா இருக்கட்டும், எந்த இடத்துக்கு வேலைக்கு போனாலும் அங்க பாட்டு சத்தம் கேட்டாலே போதுமா இவங்க தாளம் போட ஆரம்பிச்சிருவாங்களாம். இவங்களுடைய அம்மா ஒரு தனி பெண்மணியா இருந்து வளர்த்ததுனால அம்மாவை தப்பா சொல்லிடக்கூடாது, நம்மளை யாரும் வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லிடக்கூடாதுன்னு காரணத்தினால இவங்க அவங்க அம்மா சொன்ன மாதிரியே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அறியாத வயசுல. ஆமாங்க, 10வது படிக்கும் போதே திருமணம் ஆயிடுச்சோம். அப்போ இவங்களுக்கு எந்த வேலையும் தெரியாதாம். ஒரு வீடு பெருக்கிறதா இருக்கட்டும், சமைக்கிறதா இருக்கட்டும், காடு வேலை எதுவுமே தெரியாதாம். ஆனா அந்த காட்டு வேலைக்கு இவங்களுடைய கணவருடைய அப்பா போயிட்டு அங்கேயே இறந்துட்டாராம். என்னதான் இவங்களுடைய கணவர் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் அவங்க அப்பா செஞ்ச தொழிலே இவர் செய்யறதுனால அவருக்கு சப்போர்ட்டிவா இவங்களும் காட்டு வேலை எல்லாம் போய் பார்த்திருக்காங்க. இவங்களுக்கு முத்தான 3 பசங்களும் இருக்காங்க. தர்ஷித் ராஜா, அசோக் மித்ரன், ஆதித்யா வர்மா. ஸோ இந்த 3 குழந்தைகளுமே இவங்களுடைய உலகம் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய கணவருடைய அம்மா, அதாவது இவங்களுடைய மாமியார்னா இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா. ஏன்னா இவங்களுடைய கணவரை இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால மாமியாரை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இவங்களும் கஷ்டப்பட்டு தன்னுடைய மகனை வளர்த்ததுனால அந்த கஷ்டம் என்னன்ட்டு அவங்களுக்கும் புரியுமா. அதனால ஒரு மருமக வந்துட்டா குடும்பத்தை பிரிச்சுட்டா அப்படின்னு சொல்லக்கூடாதுன்ற காரணத்தினால பார்த்து பார்த்து குடும்பத்துல இருந்தாங்களாம். அண்ட் இவங்க செய்ய தெரியாத வேலையை கூட கத்துக்கிட்டு பண்ணலாம். இது வரைக்கும் இவங்களுடைய வாயிலிருந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் தெரியாதுன்ற பதில் வந்ததே கிடையாதாம். எல்லாத்தையுமே கத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோட தான் இவங்க இருக்காங்க. அண்ட் போக போக அதாவது 2 பேரும் சேர்ந்து காட்டு வேலைகள் செஞ்சுட்டே இருக்கும் போது விவசாயமும் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் தான் காட்டு வேலை இருக்குமாம். ஏன்னா அங்க ஒரு சுகர் ஃபேக்டரி இருக்காம். அதனால கரும்பு தோட்டத்துல வேலைகள் இருக்குமாம். கரும்பை அறுவடை பண்ணி சுகர் கம்பெனிக்கு கொடுக்கற வரைக்குமே இவங்களுடைய வேலை இருக்குமாம். அந்த கேப்ல கூட இவங்க டீ கடைக்கு, ஹோட்டலுக்கு, மண்டபத்துக்கு, இது போல் நிறைய இடங்களுக்கு ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்லாம் பண்ண போயிருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல இவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இது வரைக்கும் கிடைச்சதே கிடையாதாம். இவங்களுக்கு அது எல்லாத்தையுமே திருப்பி கொடுத்தது இந்த டான்ஸ் தானம். அதனால தான் சரத்குமார் அவர்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு நல்ல பாண்டிங் அப்படி வந்துச்சுன்னு சொல்லலாம் வீடியோ கால் பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஏன்னா இந்த பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி இந்த ஒரு பாடல் தான் இவங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுது அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு பாடலை தொடர்ந்து சரத்குமார் அவர்களுடைய சலக் சலக் இந்த சாங்க்கு இவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கவே அட்டகாசமாக இருந்ததுன்னு சொல்லலாம். வரலட்சுமி ரொம்ப சர்ப்ரைசிங்காக அவருக்கு வீடியோ கால்லாம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட வாங்க அப்படின்ட்டு ரொம்பவே அன்போட கூப்பிட்டுருப்பாரு. இது வரைக்கும் இவங்களை எந்த இடத்துலையும் சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிட்டதே இல்லையா. அதுக்கு எக்ஸாம்பிளாக இவங்க ஒரு நாள் ஒரு மண்டபத்துக்கு வேலை பார்க்க போயிருந்திருக்காங்க. அங்கே போன இடத்துல கூட இவங்களுக்கு வயிறார சாப்பாடும் கிடைக்கலையா. வீணாக இருக்கிற சாப்பாட்டை நீங்கள் கீழே கொட்டிட்டு
அந்த பாத்திரத்தை விளக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதை இவங்களை கூட சாப்பிடக்கூடாது, எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த மாதிரி தான் ஒரு நாள் ஒரு மண்டபத்தில் வேலை பார்த்துருந்துருக்காங்க. இவங்களுக்கு டான்ஸ்னால் ரொம்ப உயிர், அதை வெளிப்படுத்தவே இல்லை. ஆனால் ஒரு மண்டபத்தில் ஒரு டான்ஸ் குழு டான்ஸ் ஆடுறதை பார்த்துட்டு நீங்கள் டான்ஸரா அப்படிலாம் கேட்டிருக்காங்க. இல்லை மேக்கப் ஆர்டிஸ்டான்னு கேட்கும்போது இல்லை நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம், இந்த மேரேஜுக்காக டான்ஸ் ஆட வந்திருக்கணும், எனக்கும் ஆட தெரியும்னு சொல்லும்போது இவ்வளோ குண்டா இருக்கீங்களே எப்படி அப்படின்னு சந்தேகத்தோடு அவங்க பார்த்தாங்களாம். ஏன்னா ஒரு வேளை சாப்பிட்டாலும் நல்லா சாப்பிடுவாங்களாம். காட்டு வேலை வயல் வேலைலாம் செய்யும் போது பசியெல்லாம் எடுக்குமாம். அந்த வேலை செய்யறதுக்கான ஒரு எனர்ஜி வந்து சாப்பிட்டா மட்டும்தான் கிடைக்குன்றதுனால ஒரு வேளை சாப்பிட்டாலும் நல்லா சாப்பிடுவாங்களாம். அதனால கொஞ்சம் வெயிட் போட்டு இருந்ததுனால நிறைய பேர் எப்படிலாம் ஆடுவீங்கன்னு கேட்டதுக்கு இவங்க நன்னாரை பாட்டுக்கு டான்ஸ் ஆடி காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் வாங்க எங்கள் கூட ஆடுங்கட்டு அந்த டீம்லாம் மோட்டிவேட் பண்ணி இவங்க டான்ஸ் ஆட கூப்பிட்டு போனால் மண்டபத்தில் இவங்க பண்ண வந்த வேலைக்கு வேலை செய்யாமல் இப்படி நீ ஆட வந்தியான்ட்டு இவங்களை ரொம்ப அசிங்கப்படுத்தி தரைக்குறைவாலாம் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஊரில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கல்யாணம் ஆகிடுச்சு 3 பிள்ளை பெற்றுட்டா இப்போ போயிட்டு டான்ஸு அது இதுன்னு சுற்றிட்டு இருக்கா, அது மட்டும் இல்லாமல் போய் வேலை செஞ்ச இடத்துல இந்த மாதிரி அசிங்கம் பண்ணுவா, இது போலலாம் இவங்களை தவறாக பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதனால ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. அந்த நேரத்தில் கூட இவங்களுடைய கணவர் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், நீ ஆடு அப்படின்னு சொன்னாராம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியுன்றதை இவங்களுடைய கணவர்கிட்ட சொல்லவே கிட்டத்தட்ட 10 வருடங்கள் ஆயிருக்குங்க. இல்லைனா அப்போ இருந்த சூழ்நிலைக்கு இவங்களும் வேலை செஞ்சால் மட்டும்தான் அந்த குடும்பத்தை ரன் பண்ணி இருந்திருக்க முடியும். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு தன்னுடைய கணவரே இவங்க ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு மாறி இருக்காம். அதனால 1500 ரூபாய் கொடுத்து இவங்களை அங்கிருந்த ஒரு டான்ஸ் கிளாஸில் சேர்க்குறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டைல் டான்ஸ் அகாடமி. அதில் இருந்த ஒரு சில பிரதர்ஸ்லாம் இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இவங்களுக்கும் இவங்களுடைய கணவருக்கும் வரவே இல்லையா. கிட்டத்தட்ட 15 நாள் ரொம்ப சிரமப்பட்டாங்களாம். இவங்களுக்கு தெரிஞ்ச டான்ஸ் எல்லாம் ஃபோக்கு தானாம், அதை ஆடவே கூச்சப்பட்டாங்களாம். ஆனால் இந்த 15 நாளில் இவங்க ஸ்டைலிஷாக ஆடுறது எப்படின்னு கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சூப்பராக ஆடி பழகியிருக்காங்க. இவங்க அவங்களுடைய கணவர்கிட்ட மற்றவங்க போன ஈவெண்ட்ஸோடைய வீடியோஸ்லாம் காட்டும் போது அவங்க கணவர் சொல்லுவாராம், நீ அவங்க ஆடினது இவங்க ஆடினதெல்லாம் காட்டாத, நீ எப்போ போய் ஆட போகிற அதை காட்டு அப்படின்னு சொல்லும்போது, அண்ணன் நானும் ஈவெண்ட்டுக்கு போகிறேன், என்கிட்ட இந்த மாதிரி காஸ்டியூம்லாம் கிடையாது, சேலை மட்டும்தான் இருக்குன்னு சொல்லும்போது, நீ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதையே போட்டு உன்னுடைய திறமையை காட்டுமான்ட்டு அங்கே இருக்கிறவங்க மோட்டிவேட் பண்ணுறாங்க. இப்படி தான் இவங்க மண்டபத்துக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு போகிறாங்க. அதாவது ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு எந்த இடத்துல இவங்க அவமதிக்கப்பட்டாங்களோ அந்த இடத்துலையே இவங்களை பெருமையாக கூப்பிட்டு டான்ஸர் வந்திருக்காங்க, இவங்களுக்கு ஃபுட்டு தாங்க அப்படிலாம் ரொம்பவே மரியாதையாக நடத்துனாங்களாம். அந்த இடத்துல இவங்களை வந்து உயர்த்தினது டான்ஸ் தான் அப்படின்றத ரொம்ப பெருமையாக ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ டான்ஸ் ஜோடி டான்ஸ்க்கும் இவங்க ஆடிஷன் தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. சென்னையை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணங்களில் பார்ப்பாங்க. ஆனால் இவங்க பார்த்த கண்ணோட்டம் என்னன்னா, இங்கே பெண் சுதந்திரம் அப்படின்றது சென்னையில் நிறைய இருக்குது. ஒரு கணவன் மனைவியை எந்த இடத்துல அடக்கி வைக்க முடியாது, பூட்டி வைக்க முடியாது. அவங்களுக்கு என்ன தேவைன்றதை அவங்களாலே செஞ்சுக்க முடியுன்றதை இங்கே வந்து அவங்க நிறைய இடங்களில் பார்த்தாங்களாம். அதை அவங்களுடைய கணவர் ஒரு கிராமத்தில் இருந்தே பண்ணதுனால இவங்களுடைய கணவர் தான் இவங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய சின்ன பசங்க, அதாவது மகன்கள் 2 மகன்களுக்கு ஒன்றும் தெரியலையா. ஆனால் மூத்த மகனுக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்காம். ரொம்பவே இங்கிலீஷில் இவங்கள பாராட்டி வாழ்த்தி அனுப்புனாராம். என்னுடைய 3 மகன்களையும் நான் சமுதாயத்தில் நல்ல ஒரு மனிதர் ஆக்குவேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஸோ சாதிக்க திருமணம் தடையில்லை, வயதும் தடையில்லை அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக இவங்க இருக்காங்கன்னு சொல்லலாம். ஒவ்வொரு செக்டார்லேயும் ஒவ்வொருத்தர் சாதனை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க, கனவுகளை நோக்கி பயணிச்சுட்டே தான் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு, நீங்கள் வீட்டில் இருந்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலையே, நம்ம ஆசை அதுவாச்சு, ஆனால் குடும்ப சூழ்நிலை காரணமாக நம்ம இப்போ அதை பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் ஒரு கவலையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான காலம் வரும். நீங்கள் அதை மட்டும் ட்ரை பண்ணுறதை மட்டும் விடவே கூடாதுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக பஞ்சமி வளம் வந்துட்டுருக்காங்க. ஸோ இவங்க அவங்களுடைய பசங்க 3 பேர், இந்த 5 பேரும் ஒரு ஜாலியாக ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுடைய கனவுகளை நோக்கியும் பயணிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே இவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லலாம். அந்த வகையில் இவங்க டைட்டில் வின் பண்ணுவாங்க. இவர் கூட வந்து கதிர் தான் பேர் பண்ணியிருக்காங்க. கதிரும் சூப்பர் டான்ஸர். ஸோ இந்த ஜோடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சரத்குமார் அவர்கள் அவங்களுடைய குடும்பமே இவங்களை கூப்பிட்டு வாழ்த்திருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.